ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படி கேட்டீங்கன்னா, முட்டம். ஆமாங்க, முட்டத்துக்கு தான் நம்ம போறோம். சரி, பழைய முட்டத்தோட இந்த முட்டம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் போவே இல்லை. சின்ன வயசுல தான் போனேன். சரி, அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்படியே விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புன இடம் தான் முட்டம். அப்படியே போற வழியில ஃப்ரெண்டு கூட பேசிட்டு அப்படியே வண்டிக்கு பெட்ரோல் இல்லாதனால பெட்ரோல் பங்க்ல போய் ஒரு பெட்ரோலையும் போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போற வழியில பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் நல்ல ஒரு இயற்கை காட்சிகள் சூப்பரா இருந்து வானம் எல்லாம் பார்க்க. சரி, அப்படியே முட்டத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடலை பார்த்தது அப்புறம் தான் ஒரு சந்தோஷமா இருந்து சரி அப்படியே வண்டியை பார்க்கிங் விட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே இறங்கிட்டோம். இறங்கி போய் உள்ள சுத்தி பார்த்தா செம காட்சிங்க, வேற லெவல்ல மாத்திருக்காங்க. சரி, நல்லா இருந்து பாக்குது. சரி, அப்படியே பாறைக்கு மேலே இறந்து அப்படியே வியூ பார்த்தேன், நல்லா இருந்து. சரி, அப்படியே உள்ள போய் போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அதை பார்த்தா சின்னவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான், 5 வயசு வேற. அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு பைசா கேட்டிருந்தாங்க. வேற 2 வீலருக்கு எல்லாம் 10 ரூபா. சரி, அப்போ எங்களுக்கு என்ன ஃப்ரீயாக உள்ள விடுவாங்க, எங்களுக்கும் டிக்கெட் எடுக்க தான் செய்யணும் சொல்லிட்டு அப்படியே கவுண்டரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டைல ஒரு வாக்கிங்க போட்டுட்டு அப்படியே கவுண்டர்ல போய் டிக்கெட் தாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டேன். அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே டிக்கெட் எடுத்து காமிச்சிட்டேன் எல்லார்ட்டையும். சரி, அப்படியே வாங்க போவோம் உள்ள, இனிதான் என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். போறதுக்கு முன்னாடி ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில ஏறி வியூ பாருங்களா, செமையா இருக்கும் இந்த இடம். நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ எடுங்க, போட்டோ ஜம்மன் இருக்கும். நான் அந்த இடத்துல ஒரு வியூ விளாக் எடுத்துட்டு அப்படியே செல்ஃபியை போட்டு ஒரு விளாக் எடுக்க தொடங்கிட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். அவன்கிட்ட கேமரா கொடுத்துட்டு கேமரா எடுடா நான் வாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு நடைய போட ஆரம்பிச்சிட்டேன். உள்ள போய் ஃப்ரெண்டுகிட்ட அப்படியே கடலை பாருடான்னு சொல்லிட்டு அங்க சைட்ல வந்து பார்த்தா பாறையில மிக்கி மவுஸ் வரைஞ்சி வச்சிருக்காங்க சூப்பரா. நிறைய பாறையில நிறைய ஓவியம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க, எனக்கு நல்லா இருந்து பார்க்க. சோ கடல்ல போய் பார்த்தா ஒரு கப்புள்ஸ் வந்து போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கும் வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டா அப்படி பார்த்துட்டு அப்படியே சைட்ல வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போய் பார்த்தா ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹோட்டல் என்னன்னா டிஷ் நிறைய இருக்கு, சாப்பாடு சாப்பிடுறது நிறைய. ஸோ வந்தீங்கன்னா இதுல டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க போன நேரம் சாப்பாடு ரெடி ஆகல, ஸோ அதனால நாங்க எதுவும் வாங்கல. அதனால நாங்க எங்களோட விளாக தொடர ஆரம்பிச்சிட்டோம் உள்ள போய். சரி, அதுக்கப்புறம் கடலுக்கு போலான்னு சொல்லிட்டு உள்ள போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடல்ல போய் ஒரு வாக்கிக்கம் போட்டு ஸ்டைல ஒரு வீடியோ எடுத்துட்டேன். கப்புள்ஸ் மட்டும் தான் வீடியோ எடுப்பாங்களா, நானும் ஜாலியா வீடியோ எடுப்பேன்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். அப்படியே பாறை எல்லாம் அலாடிச்சிட்டு இருந்து சரி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, எங்க போலான்னு பார்த்தா பார்க்கு போலான்னு அதில் பார்க்கு கிட்ட போனேன், சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடம். சரி, நானும் அது உள்ள சுத்தி பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ள. அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு ஒரே ஒரு பையன் ஒத்தையால விளையாடிட்டு இருந்தான். சரி, நானும் ஊஞ்சல் ஏறி கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தேன். சரி, ஊஞ்சல் நல்லா ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தா பின்னாடி இந்த ஒரு அக்கா வந்து, தம்பி ஊஞ்சல் எல்லாம் ஆடக்கூடாது, இறங்கி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அப்படி நானும் ஓடி கிளம்பிட்டேன் வெளியே. அதுக்கப்புறம் சைட்ல ஒண்ணு பார்த்தோம், செமையா இருந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒன்று இருந்து பறவை மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க. சரி, உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட் அதுக்குள்ள போய் விளாக் எடுக்க தொடங்கிட்டோம். சரி, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் உள்ள. சரி, உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு வியூ தான், பார்த்து ரசிக்கலாம் அவ்வளவுதான். இப்போ சைட்ல பார்த்தா டேஞ்சர் சோன் போட்டிருந்தா, அந்த இடத்துக்கு தடை செய்யப்பட்டதான், அதனால அங்க போக கூடாது. அதனால போலீஸ் எல்லாம் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க மேல இருந்து, அதனால யாரும் அதுக்குள்ள போக கூடாது. சரி, நானும் அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒரு இடம் இருந்து, அதுலயும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அப்போ நான் அப்ப என்னத்துக்கு வந்து வீட்டுக்கு போகண்டா சாமின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஒரு வெளியே வந்து ஒரு வியூக்கு வந்தோம். இந்த வியூ நல்லா இருந்து, பேக்ரவுண்டு போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். சைட்ல வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா இருக்கும், செதுக்கி வச்ச மாதிரி அப்படியே சூப்பரான ஒரு வியூ. அப்படியே சைடெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் அந்த இடத்துல ஒரு போட்டோ எல்லாம் ஜம்முன்னு எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி, போற வழியில எல்லா வீடியோ பாத்தீங்கன்னா உடஞ்சு கிளம்பு டெவலப் பண்ணாங்க. என்ன டெவலப் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த சைடு இதெல்லாம் டெவலப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். சரி, இல்ல கார் பார்க்கிங் என்ன இருக்கு, பஸ் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் விட்டுருந்தாங்க. சரி, அப்படியே வண்டி ஓடுறா குமாரான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே லைட் ஹவுஸ்ல எத்தி பார்த்தா மேல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, 2 அண்ணாமாரும் வேலை பார்த்துட்டு அதே வியூவா பார்த்துட்டு ஒரு வீடியோ அதை எடுத்துட்டு அப்படியே நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி, போற வழியில என் ஃப்ரெண்டு சொன்னா வாடா ஹார்பர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். சரி, முட்டம் ஹார்பர் கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு அங்க போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே போலாமா வேண்டாமா டிஸ்கஷன் நடந்துட்டு வந்து சரி அப்படி வேண்டாம் கையோட போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு அப்படியே முட்டம் ஹார்பர் அப்படியே உள்ள சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டோம். அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா பைக் எல்லாம் விட்டுருந்தாங்க நிறைய. சரி, அப்போ நானும் உள்ள வண்டி கொண்டு போகலான்னு நினைச்சிட்டு வண்டியை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், வியூ நல்லா தான் இருக்கு. நீங்க பார்க்காதவங்க பாத்துக்குங்க இந்த இடத்த. இது வர நிறைய பேர் வராம இருந்திருப்பீங்க. சரி, வராதவங்க இனி வந்து பாத்துக்குங்க முட்டம் ஹார்பரை. நாங்களும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பைக்ல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தோம் இந்த இடத்த ஃபுல்லா. சரி, அப்படியே போட் சைடு போவோம்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டு அப்படியே போனோம், நானும் என் ஃப்ரெண்டும். அப்படியே போட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே இறங்கி நானும் ஒரு வீடியோ எடுக்க
எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நின்ன இடத்துலயே ஒரு செல்ஃபி போடலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி ஸ்டிக் எடுத்து செல்ஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சைட்ல போட் எல்லாம் போயிட்டு இருந்து சரி அப்படியே சுத்தி பார்த்து முடிஞ்சாச்சுலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்ல போய் பார்த்தா ஒரு போட்டு போயிட்டு இருந்த பெரிய போட்டு. சரி அப்போ உள்ள எங்க போகுதுன்னு பார்த்தா உள்ள சரி பண்ண இடம் இருந்து போல, போட்டு சரி பண்ற இடம் இதான் போல. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு இருந்தேன். உள்ள ஜேசிபி எல்லாம் கொண்டு ஜேசிபி எவ்வளவு சின்னதா இருக்கும் பாருங்களா போட்டுக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு. சரி இதோட விலாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வெளியே போயிட்டோம். சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் போலாம் பார்த்தா மழைக்கு என்னமோ பொறுக்கல போல. நாங்க வீட்டுக்கு போறது ஒரே அடிச்சலா இருந்து சாயங்காலம் வர மழையா இருந்து சரி மழையில ஒதுங்கி நின்று முட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை தோணுதுக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பைக் எடுத்துட்டு வணக்கம்டா மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வணக்கத்தையும் பாயம் போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போற வழியிலே டாட்டா கைஸ் சொல்லிட்டு இந்த விழாக முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.